2/8/2026 அன்று பெரியாண்டவர் நீவா நதிக்கரையில் வீட்டிலிருந்து உலக மக்கள் ஓய்வதற்காகவும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தும் இருக்கின்ற பெரியாண்டவர் அவர்களுக்கு சிறப்பான முறையில் பூஜைகள் நடந்து நிறைவேறியது. அங்கும் இங்கும் எங்கும் இல்லாத அளவிற்கு குலதெய்வத்தை போற்றி வழங்க வேண்டும் என்ற பக்தி பரவசத்துடன் பல திக்குகளிலிருந்தும் பல திசைகளிலிருந்தும் பெரியாண்டவர் பக்தர்கள் வந்தார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. ஆலயத்தின் தர்மகர்த்தா மேன்மிகு அண்ணன் ஆர் தீனதயாளன் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரிலும் மற்றும் அந்த மண்ணின் மைந்தர்களாக கருதக்கூடிய தினகரன் ஜோதிட ரத்னா ஜோதிடர் ஸ்ரீ தினகரன் மோகன் ஆசிரியர் மற்றும் மற்றும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பலரும் வழிகாட்டுதலின் பேரில் பெரியாண்டவரின் பூஜை மிகவும் சிறப்பாகவும் நடந்தது. அண்ணா வணக்கம். வணக்கங்க. இவரு நம்ம ஊர் ஏகாம்பரூர் இந்த ஆலயத்துடைய தர்மகர்த்தா அவங்க தான். இந்த ஆலயத்தை பத்தி கொஞ்சம் தகவல் கொடுங்க. யூடியூப்ல எல்லாரும் பார்த்து மகிழ்ச்சி அடையணும். நிறைய பேர் நன்கொடை தரணும். ஏன்னா ஒரே மாசத்துல இங்க சப்த கன்னிகள் முனீஸ்வரன் பகவான் எல்லாம் பிரதிஷ்டாக்க இருக்கிறாங்க. அதனால இது எல்லோரும் பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில உங்களுடைய தகவல் இருக்குன்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். பெரியாருடைய வரலாறு சொல்லுங்க. இந்த பெரியாண்டவர் கோயில் வந்து 1000 வருஷத்துக்கு மேலே, அதாவது 5-6 தலைமுறைக்கு முன்னிலேருந்து இந்த இடத்துல வந்து பெரியாண்டவர் கோயில் வந்து கும்பிட்றோம். ஏகாம்பரநல்லூர்லேருந்து நீவா நதின்னு ஒரு ஆறு வருது. அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் கிடையாது. இதுக்கு முன்னே வந்து ஒரு 40-50 வருஷத்தில் இந்த இடத்துல ஒரு தண்ணி மாதிரி ஓட மாதிரி போயிருந்தது. அதெல்லாம் சீர் பண்ணி ஆறுமுகம் அப்படின்ற ஒரு ஆள், மோகனராமன் அப்படின்ற அவர், பரமசிவம் அப்படின்னு எங்கள் சித்தப்பா, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஃபவுண்டேஷன் போட்டு கடைகால் கட்டி இந்த மரம்லாம் நட்டு இருக்காங்க. இது வந்து நான் வந்து பாம்பேயில் எக்ஸிடியூட் ரிட்டையர் ஆகிட்டேன். இது எங்கள் ஊர், சொந்த ஊர் ஏகாம்பரநல்லூர். எங்கள் நிலமெல்லாம் இங்கே இருக்குது. அதனால் இந்த நிலமும் வந்து நம்மளுக்கு பெரியாண்டவர் கோயில் பட்டா இருக்குது. 2 ஏக்கரா 36 சென்ட் வந்து நம்ம நிலம் வந்து இந்த கோயிலுக்காக சம்மந்தப்பட்டது. அந்த காலத்தில் வந்து கொள்ளு நெல்லெல்லாம் இல்லை, அந்த மாதிரி சின்ன சின்ன பயிர்கள்லாம் செஞ்சு இதுக்காக கொஞ்சம் பண்ணாங்க. ஆண்டுக்கு ஒரு தடவையோ 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு யார் குழந்தைங்க பிறந்து காது குத்துறேன்னா அவங்களுக்கு பூர்வீகம் இதுவும் தெரிஞ்சாதான் அவங்க போனாங்க. அதுக்கு முன்னே வந்து யாருமே வர்றதில்லை. இப்போ 10, 15, 19 வருஷம் நடக்குது. இந்த வருஷத்தில் வந்து நாங்கள் போட்டு பத்திரிக்கை போட்டு விளம்பரம் செஞ்சு
எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு சொந்தக்காரர்களை கொடுத்து இது வந்து இந்த அளவுக்கு இது வந்து பண்ணியிருக்கோம். இந்த இப்போ இதுக்காக கோயிலுக்காக இந்த ஒரு ரூம் போட்டிருக்கோம். இன்னும் வந்து இங்கே பெரியார் சிலை செஞ்சு கருவறை கட்டி இன்னும் ஒரு 5-6 மாதத்துக்குள்ள இதை வந்து கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி முனீஸ்வரன் கன்னிகை சப்த கன்னிகைகள் அது மாதிரி 2 கோயில் இருக்கு. இங்கே வந்து விநாயகர் ஒருத்தர் டெவலப்மெண்ட் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. பிள்ளையார் கோயிலும் இங்கே கட்ட போகிறோம். அதே மாதிரி பாத்ரூமு லெட்ரின்னு போயிட்டு வரவங்களுக்கு வசதிக்காக 2 ரூமு லெட்ரின் பாத்ரூம் எல்லாம் கட்ட போகிறோம். எல்லாரும் வந்து நல்ல முறையில் ஒத்துழைச்சிருந்தா நிறைய நிலம் நிறைய இருக்குது, யூஸ் பண்ணலாம், கடைகள் ஓப்பன் பண்ணலாம், நல்ல இது இருக்குது. அடுத்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் சுயம்பரம் செய்யலாம்னு ஒரு யோசனை இருக்குது. அது இன்றைக்கே செய்யலாம்னு பார்த்தோம். ஆனால் இந்த டைம் ஒத்து வராததுனால இன்றைக்கி செய்யலை. அடுத்த செப்டம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்போ வந்து சுயம்பரம் செய்யலாம்னு ஒரு யோசனை இருக்குது. இந்த இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு கர்ணீகருக்கு மட்டுமா மற்ற சமுதாயத்துக்கு? கருணீகருக்கு மட்டும்தான், மற்ற சமுதாயத்துக்கு யாரும் கிடையாது. இல்லை, கர்ணீகர் மட்டும் செய்ய போகிறோம். அவருக்கு தினகரனுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாரும் சொல்லி பார்த்து அது வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. அதாவது பெரியார் கோயிலை இன்னும் டெவலப் பண்ணணும் தவிர எல்லாரும் வந்து ஒத்துழைக்கணும். நேற்று இல்லை முந்தினேற்று கருவறைக்கு கல் வர்றதுக்கு ஐடியா பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வருது, ஆனால் இது வேணாம்னு சொல்லிட்டோம். நாளைக்கு வர சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து எல்லாரும் முன் வந்து இது டொனேஷன் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.
வைட் பண்ணினே வரலாம் சார். ஜூம் போட்டு வைட் பண்ணி வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் தினகரன். என்ன பண்றீங்க? என்ன தொழில்? நான் ஒரு ரிட்டையர்டு விஏஓ, கிராம நிர்வாக அலுவலர், ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர். ஆனா இந்த பெரியாளரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு கருத்து சொன்னீங்கன்னா யூடியூப்ல எல்லாரும் பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க. பெரிய ஆண்டவள், ஆண்டவர் என்பது மரியாதைக்குரிய வார்த்தை. அந்த அவங்களுடைய உண்மையான பெயர் என்ன? பெரிய ஆண்டவள்.
அந்த பெரிய ஆண்டவள் என்பது யார் அப்படின்றால் பார்வதி. இவங்களுக்கு பல பெயர் உண்டு. அங்காள பரமேஸ்வரி, பச்சையம்மாள், இந்த பெரிய ஆண்டவள், இது போல பெயர் உண்டு. இது கருணீகர் குலத்தின் குலதெய்வம். தொன்று தொட்டு சுமார் ஒரு 10, எனக்கு கேள்விப்பட்ட வரை சுமார் 10 தலைமுறை வரை இந்த கருணீகர் வகுப்பினருக்கு பெரிய ஆண்டவர் குலதெய்வம். இங்குதான் பிள்ளைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா நடத்துவதும், மற்றவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதும், அவரவர்களுடைய சுக துக்கங்கள் தீர்ப்பதற்கும், மன நிம்மதியாக வாழ்வதற்கும் இன்று வரை ஏகாம்பரநல்லூர் நீவா நதிக்கரையில் பெரிய ஆண்டவர், ஆனால் பெரிய ஆண்டவள் பெயர் என்ற பெயரில் அருள்பாலித்துக் கொண்டு இருக்கிறார். பெரியாரை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க, சாமி சொல்லுங்க, இந்த தலத்தினுடைய பெருமை சொல்லுங்க. அம்மனை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே ஆண்டவள் தான். அவ கண் பார்வை இல்லாத, அவ மூச்சு இல்லாத இந்த உலகமே செயல்படாது. அவளை நம்பினவங்க என்னைக்கும் கைவிட மாட்டாங்க. அந்த அம்மாளை நம்பினா எல்லாமே உண்டு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, மகிழ்ச்சி. அம்மா எங்க இருந்து வரீங்க நீங்க? நாங்க சென்னையில இருந்து வரோங்க. நாங்க இந்த சாமி பேர் என்ன? இது பேர் பெரியாண்டவர். பெரியாண்டோட பெருமை ஒன்று ரெண்டு சொல்லுங்க. பெரியாண்டவர் நினைச்சுக்கணும், எல்லாம் நினைச்சது நல்லபடி நடக்கும். அவங்கவுங்களுக்கு குழந்தை வரும், கல்யாணம் இதுங்கெல்லாம் நல்லபடி நடக்கும். அதனால அதை நினைச்சு நாங்க இங்க பொங்கல் வச்சு பொம்பளைங்க எல்லாம் நல்லா பொங்கல் வச்சு ஃபேமிலியோட எல்லாம் நல்லா செய்வோங்க. இங்க வருஷம் வருஷம் வருவோம். ஆடி மாசம் 3ஆவது வாரம் இங்க நல்லபடி செஞ்சு கொடுத்துட்டு போவோங்க. எங்களுக்கு போகணுன்னு நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வருவோம், எல்லாம் நல்லபடி செய்வோம். நல்லா இதுவுங்க. குடும்பத்தோடு வருவோம், பேரன் பேத்திங்க எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் நல்லபடி செய்வோங்க. எல்லாரும் இது பண்ணுவோம்.
என் பேர் வந்து ஆனந்தன் என்ற பாஸ்கர். நான் வந்து சென்னையில் குடியிருக்கிறேன். இந்த பெரியாண்டவர் பூஜை வந்து நான் வந்து 17/9/2007 இந்த பெரியாண்டவர் வந்து இது போல் இது இல்லை, அப்போ தரமட்டமாக இருந்தது. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு 5000 ரூபா நீங்கள் இது இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபா கொடுத்து இது பண்ணேன். இந்த இது எல்லாம் எழுந்துச்சு. பெரியாண்டவர் வந்து நம்மளுக்கு எந்த இது இல்லாத, நமக்கு குலதெய்வம் இல்லாத, நம்மளுக்கு எந்த தொழில் இருந்தாலும் நம்ம குலதெய்வம் தான். ஒரு திருமணம் ஒரு இது எதுனா நடத்தினா கூட என்ன பண்ணுறாங்க, குலதெய்வம் கும்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இந்த குலதெய்வத்தை நம்ம வழிபட்டோம்னா நம்மளுக்கு சௌபாக்கியங்களும் அனைத்தும் பண்ணலாம். இது கருவறை கட்டாமல் ரொம்ப தொய்வு ஏற்பட்டிருக்கு. அதனால் எல்லா பக்த கோடிகள்லாம் ஒன்று கூடி இந்த கருவறை கட்டி இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு தடவை நம்ம ஒரு இது பண்ணலாம். அது பண்ணி இன்னும் நல்ல வளர்ச்சி அடையணும். இங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க மனநிலை எப்படி? மன நிறைவு எல்லாரையும் பார்க்கும்போது என் மனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுல என்னன்னா பார்க்காதவங்களாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னுடைய இதில் வந்து இப்போ வந்து அதான் குல தெய்வன்றது. குலத்தை வந்து இது பண்ண நம்ம யார் இது பண்ணணுமோ எல்லாரையும் நம்ம பார்க்க அவ்வளோ சந்தோஷம். அது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தா கூட அது ஈடாகாது. இந்த கோயில் கட்டத்தை கூட நான் என்னால் முடிஞ்ச வந்து போர் போட்டோம் 1 லட்சம் ரூபா நான் நன்கொடை கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த கோயில் வந்து தண்ணி இல்லாமல் இருந்தது. என்னுடைய மனசில் பெரியாண்டவர் வந்து போர் போடணும் என்ற ஒரு இதில் 1 லட்சம் ரூபாய் நான் நன்கொடை கொடுத்து இந்த போர் எழுப்பி ரொம்ப சந்தோஷமாக இப்போ எல்லாமே இது பண்ணி எல்லாரும் வராங்க. அதனால் இந்த பெரியாண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் குலதெய்வத்தை இது பண்ணி இந்த
கருவறை கட்டத்துக்கு இருக்கிற பக்த கோடிகள்லாம் சேர்ந்து நம்ம இது பண்ணி நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாம் அருள் புரியணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி பண்ணி கேட்டுக்கிறேன். வணக்கம். பாபு பாபா போட்டோ போட்டோ எடுவா. பால் எடுத்து என்ன போலாம் என்ன பூ போடலாம் போடலாம் இரு. பொண்ணோட போத்துறாங்க. ஐயா வணக்கம். யூடியூபுக்காக நாங்கள் ஒரு நேர்முக தேர்வு பண்ணுறோம். அதனால வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். ஐயா உங்களை பற்றி அறிமுகம் பண்ணீங்க. உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து வரீங்க, பெரியானுடைய பெருமையை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். சந்தோஷம். சொந்த ஊர் வந்து காட்பாடி. அங்கே பற்றி பேசுங்க. இப்போ பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து அப்பாவுக்கு சொந்த ஊர் வந்து செமியமங்கலம், கூலூர் பக்கத்தில். உங்கள் குலதெய்வம் யார்? குலதெய்வம்ன்றது பெரிய ஆண்டவர். சரி, ஐயாவனுடைய அழைப்பு முதல் கிடைச்சது. இவங்களுடைய முதல் பூஜை, முதல் இடம் எல்லாமே ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் நல்லா இருக்கும், நீங்கள் வாங்க, ஆத்தங்கரம் ஓரத்தில் நல்லா இருக்கும் அது சொன்னார். ரெண்டாவது இவ்வளோ பேர், இவ்வளோ உறவு பெருமக்கள் எல்லாம் இவ்வளோ சோர்ந்து இருப்பாங்கன்றது நாங்கள் இங்கே வந்த பிறகு தான் அந்த சந்தோஷமான கண்கொள்ளா காட்சியை பார்க்குறோம். பெரியாண்டவர் பூஜையாக, குலதெய்வ பூஜையாக இதை வழி நடத்தும் போது குலத்துக்கு தேவையான எங்களுடைய குலப்பெருமையை நிலைநாட்டுற அளவுக்கு எங்களுடைய இந்த கருணீக சமுதாயம் வந்து நல்லா மேம்பாடு அடையவும், குழந்தை குட்டிங்கெல்லாம் நல்ல சீரும் சிறப்புமாக வாழறதுக்கு தகுந்த அருளாசியாக அவர் எப்பவுமே வழங்கின்னு இருக்காரு. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துக்கு நாங்கள் புதுசாக இருந்தாலும் எங்களுடைய குல வழிபாடாக நாங்கள் செமிமங்கலன்ற இடத்துல ஒன்றா சேருது. இது மாதிரி எங்களுடைய குலத்தில் எல்லாம் ஒன்றா சேருவோம்.
சேர்ந்து வழி நடத்துனதுல இன்னைக்கு வரைக்கும் எங்கள் குளமும் நல்லா சிறப்புமாக நல்லா நல்லபடியாக வந்துன்னு இருக்கு. இவங்க வந்து போலூரில் எங்களுக்கு கிடைச்சது என்னுடைய மனைவியாக இருந்து இவங்களும் வழி நடத்திட்டு வராங்க. இவங்களும் எங்கள் குளத்தோடு சேர்ந்து இன்னைக்கு எல்லாத்தையும் செய்கிற அளவுக்கு பெருமை சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஐயாவுடைய பெருமை நாங்கள் சொல்லணுன்றதில்லை. நாங்கள் 2 பேரும் கலெக்டரேட்டில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரெகுலரான எல்லாம் ஒன்றா இருந்த இடம். சுமார் ஒரு 15 ஆண்டுகள் இவரோட எங்களுடைய நட்பு உண்டு. இப்போ ரிட்டையர் ஆன பிறகு ஒரு சில காலங்களில் கொஞ்சம் விலகி இருந்தோம். அப்புறமா இப்போ ரிட்டையர் ஆன பிறகு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியாக இருக்குது. அவருடைய டூரு, அவருடைய ஜாதகம், அவருடைய நன்மதிப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே இருக்கிற சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நல்லபடியாக இந்த மருத்துவ பார்க்க நல்லபடியாக சந்தோஷமாக இருக்குது எல்லாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எங்கேருந்து வரீங்க சார்? எங்கள் சொந்த ஊர் வந்து பெருராமபுரம் சார். பெருராமபுரம். நாங்கள் சித்தூரில் செட்டில் ஆகிக்கிறோம். எங்கள் தாத்தாங்கெல்லாம் பெருராமபுரம், அது சோழியர் கிட்ட பெருராமபுரம். எங்களது பரம்பரை ஏகாம்பரம் விடணும். நாங்கள் சித்தூரில் செட்டில் ஆகிக்கிறோம் சார். பசங்க பெங்களூரில் செட்டில் அங்கே பண்ணி வாரம் போகிறோம். இங்கே வந்து போகிறது உங்கள் மன மகிழ்ச்சி எப்படி இருக்கு? சந்தோஷம் எப்படி இருக்கு? குடும்ப சூழ்நிலை செகண்ட் டைம் பரவாயில்ல, நல்லது நடக்கணும் ஒரு ஆசை, அவ்வளோதான். சார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திருப்பதி வரீங்களா? இது எப்போ எத்தனை வருஷமா வரீங்க?
இதே ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் உங்க வாங்க, உங்க வந்தா உங்க மனசுல இருக்கிற எல்லாமே சந்தோஷம் நடக்கும், மகிழ்ச்சி நடக்கும், நீங்க நினைச்சது கைகூடி வரும். நன்றி.
வணக்கம் வணக்கம். எங்க இருந்து வரீங்க? நான் லாலாப்பேட்டை பக்கம் லாலாப்பேட்டை தான். உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லி அறிமுகம் பண்ணுங்க. என் பேர் கோகுலராமன். எங்க வீட்டுல வசந்தி. பெல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. எனக்கு காது குத்தம் இங்க தான். எங்க பேர பசங்க எங்க பசங்களுக்கு காது குத்தம் இங்க தான். எங்க பங்காளிங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் இங்கதான் வந்து காது குத்துறது. பெரியாண்டவர் தான் நாங்க. இந்த ஆலயம் எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்சே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சின்ன வயசுல இருக்கு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் தெரியாது எனக்கு. குலதெய்வம் பெரியாளர் நினைச்சு வரும்போது உங்க குடும்பத்துல மாசம் அப்பப்போ வரும். மாசத்துக்கு மேல வருவோம். பூஜைக்கு வருவோம். யாரும் ஆள் இல்லைன்னா கூட நாங்களே வந்து கூட பூஜை போட்டுட்டு ஆடி போயிடுவோம். அது மாதிரி கூட இருக்கு. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனு கல்யாணம் வச்சா அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பொங்கல் வச்சு அதெல்லாம் செஞ்சுட்டு போவோம். ஆனால் சிறப்பா பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். நன்றிகள்.
கோயில் ஆலயத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து கோயில் பராமரிப்பு செய்து வரும் ஐயா பெரியார் அவர்களுக்கு திருப்பணி குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பெரியாண்டவர் குழுவில் ஆரம்பத்திலிருந்து குழுவை நிர்மாணித்தும் ஃபவுண்டர் ஆணி வித்தும் மசல் வித்துமான அண்ணா அவர்களுக்கு தர்மகத்தா ஐயா அவர்களுக்கு குழுவின் சார்பாக திருப்பணி குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ஐயா அவர்கள் ஆனந்த பாஸ்கர் போர்வெல் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கு பெரிய அளவில் ₹1,00,000 பணம் தந்து பாதாள கங்காவை அழைத்து வந்து பெரியாண்டவருக்கு பெருமை சேர்த்த ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் திருப்பணி குழுவின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. இவ்வளோ பேர் மத்தியில் வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பெரியாண்டவர் பூஜையில் வந்து நான் வந்து இது பற்றி எனக்கு இந்த மரியாதை இவ்வளோ பேர் மத்தியில் எனக்கு இது பண்ணது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்கள் தினகரன் ஜோதிட ஸ்ரீ ஜோதிட ரத்னா அவர்கள் பெரியாண்டவர் குழுவில் வந்து சிறப்பாக பணியாற்றி கூட்டங்களை கூட்டியும் மக்களை மகிழ்வித்தும் வந்ததற்காக ஐயா அவர்களுக்கு திருப்பணி குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டு மகிழ்விக்கப்படுகிறது. அண்ணா வணக்கம். அன்பு தம்பி பழனி பெரியாண்டவர் வந்து பொறியாளர், பெரியாண்டவர் ஆலயத்தின் நிரந்தர பொருளாளர், இன்ஜினியர், மாத பூஜை அன்றாட மாத பூஜையை சிறப்பாக செப்பனிட்டு செய்து வருகிறார்கள். கூட்டத்தை கூட்டும் பெருமையும் அவர்களுக்கு தான். ஆக தம்பியை மகிழ்விப்பதில் திருப்பணி குழுவினரும் அண்ணன் என்ற முறையில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். தேக ஆரோக்கியம், பாதபணம் எல்லாம் பற்றி நிறுவனி இருக்க பெரியாண்டவர் குழுவில் அன்னதானத்திற்கு எப்பொழுதுமே பொருளுதவியும் நல்ல மனத்தோடு வந்து முன்னேற்ற செய்கிறார்கள். பொருளுதவி நிறைய செய்திருக்கிறார்கள். அன்னதான குழுவில் ஐயா அவர்களுக்கு நீண்ட வாழும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் மனதில் 16 செல்வங்கள் பற்றி சிறப்பாக இருக்குமாறு பெரியாண்டவர் சிறப்பாக வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறேன். சக குடும்பமும் நோய் நொடி இல்லாமல் 16 செல்வங்களை பற்றி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பெரியாண்டவரின் சார்பாக உங்களை வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய அன்னதானம் எங்களை எல்லாரும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ரவி என்பவர் ரமேஷ் என்பவர் பெரியாண்டவருக்கு பாத்திர அன்பளிப்பாக தந்து பெரியாண்டவர் புகழுக்கு நிரந்தரமாக தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறந்த சிவனடியார், சிறந்த பெரியார் பக்தர், ரெவன்யூ அதிகாரி. வாழ்த்துக்கள். பெரியாண்டவர் சன்னிதானத்திற்கு அன்னதானத்திற்கு நிறைய பொருள் உதவி தந்திருக்கிறார்கள். நிரந்தரமாக பண உதவி தந்து கோயிலை சிறப்பாக வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். 16 செல்வங்களை பெற்று நோய் நொடி இல்லாமல் தேக பலம் பாதபலம் பெற்று சிறப்பாக இருக்கிறவர்கள் வந்து பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் பிரபஞ்சம் எல்லா கருணையும் உங்களுக்கு நிறைய இருக்கு. வாழ்த்துக்கள். சொல்லுங்க என்னென்ன எந்த ரீசனுக்கு யூடியூப்ல வந்து குரூப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டு ஃபண்டு டெவலப்மெண்ட்டுக்கு பயங்கர ஹெல்ப் பண்ணேன். எங்கள் அண்ணனுக்கு கதராடையை பொன்னாடையாக போத்திக்கிறேன். பிரபாகரன் ஐயா அவர்கள் அன்னதானத்திற்கு நிறைய செய்திருக்கிறார்கள். அது திருப்பணி குழுவின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். அன்பு தம்பி பெரியாண்டவர் திருப்பணிக்குள்ள தலை சிறந்த பணி ஆற்றுவதற்காக பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறோம். பெரியாண்டவருக்கு மாத பூஜை
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுக் யாகம்பரநல்லூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் நீவா நதிக்கரையில் அமைந்திருக்கும் பெரியாண்டவர் எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலித்து சிறப்பான முறையில் பூஜை நடத்தி முடித்து கொடுத்த பக்த மெய்யன்பர்களுக்கும் ஆலயத்தை சிறப்பான முறையில் வழி நடத்திய அன்பு அண்ணன் தர்மகத்தா அவர்களுக்கும் பொறியாளர் ராணிப்பேட்டை அன்பு தம்பி பழனி அவர்களுக்கும் வந்திருந்த மற்ற பக்த கோடிகளுக்கும் மெய்யன்பர்களுக்கும் சிறப்பாக நடத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் மெய்யான நன்றிகளை பணியோடு சமர்ப்பிப்பதில் உங்கள் வீட்டு ஜோதிடர் மகிழ்ச்சி அடைகிறேன். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி 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 நன்றிகள்.